தர்மம் பண்ணுங்கம்மா. யா தர்மம் பண்ணுங்கய்யா. யா தர்மம் பண்ணுங்க சாமி. ஆகா, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும். உங்க தொழில் ஓஹோன்னு வளரணும். நல்லா நல்லா இருக்கு ஐயா. நீங்க நல்லா இருக்குங்கய்யா, வம்சம் நல்லா இருக்கு. சாப்பிடு பெருசு சாப்பிடு. சரிங்கய்யா. சரண பகவானே, வச்ச இடம்லாம் கண்டியா பூசாரி, நானும் ஒரு தடவை சாமி கும்பிட்டுக்கிறேன். காலை வச்சோடனே கதவை போட்டுறிய. ஐயா, இந்த ஊரை காப்பாத்துறீங்களோ இல்லையோ, உங்களை காப்பாத்திக்கிங்க ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கணும். சும்மா அப்பா அப்பா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. மிட்டாய் குடிச்சல அழுகாம சிரிச்சுக்கிட்டே வரணும்னா வா. சும்மா அழுதுகிட்டே இருக்க வா வா நட. மேலே ஏறு. அழக்கூடாது அழக்கூடாது. அழுகாதம்மா, அப்பா இருக்காருல்ல. உனக்கு சரியா? அழக்கூடாது அழக்கூடாது. அழாத அண்ணா. கிராப்பா ஒட்டாட்டணுமாண்ணே. மொட்டை போட்டுருங்க. என்னண்ணே? பேச்சு வாக்கில் சட்டையை மாத்தி போட்டு வந்துட்டேன். நம்மளோட சைக்கிள் இருக்கா? காசை போய் பட்டுன்னு எடுத்துட்டு வந்துடுறேன். சைக்கிள் இல்ல, வண்டி ஓட்டுவீங்களா? வண்டி ஓட்டுவேண்ணே. அண்ணே, உங்க வண்டி சேவை கொடுத்து விடுண்ணே. உடனே நம்மால தான் வந்துருவாரு. என்னண்ணே யோசிக்கிற? இப்போ வந்துருவாருண்ணே. உள்ளே எங்க விட்டுட்டு போறாரு, அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, வண்டியில் பெட்ரோல் இல்லை, அதுதான் யோசித்தேன். ஒன்று பண்ணுங்க, ஒரு 50 ரூபாய்க்கு வரும்போது பெட்ரோல் போட்டு வந்துடுங்க. வழியில் எங்கேயாவது நின்று போச்சுன்னா பார்த்துண்ணே, வண்டி புதுசு. எங்க போயிருப்பா? அம்மாடி, எங்க இந்த இருக்காங்க புள்ள? புள்ளைக்கு யாரா மொட்டை போட்டது? நாசமா போனவனே. விளையாடிட்டு இருந்த புள்ளைய கூட்டிட்டு வந்து இப்படி மொட்டை போட்டு வச்சிருக்க. ஏமா, எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லையா? உன் புருஷக்காரன் வந்து குழந்தைக்கு மொட்டையடின்னு சொல்லிட்டு இதோ பணத்தை எடுத்துட்டு வரணும்னு போனவன் போனவன் புருஷன்காரனா? அப்ப நான் யாருனா? என்ன தெரியலையே. விடுங்கண்ணே விடுங்கண்ணே, நீங்க போங்கண்ணே. என்ன பேசுறாங்க? போங்கண்ணே, நான் பண்ணி வை. போங்கண்ணே. கடை இருக்காது, நாசம் பண்ணிடுவேன். நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை, வாடி போலாம். போங்கண்ணே போங்கண்ணே. 10 வச்சா 20, 20 வச்சா 50. என்னடே, நீ இன்னும் இடத்த காலி பண்ணலையா? மாமனே, வரும்போது உன்னை இந்த இடத்துல பார்த்தேன். இன்னும் சேர்ல இல்ல, அதான் நாங்க போகல. 100, 200, 300. 10 வச்சா 20, 20 வச்சா 50. 10 வச்சா 20, 20 வச்சா 50. என்னண்ணே கணக்கு தப்பு தப்பா சொல்றீங்க? 10 வச்சா 20, 20 வச்சா 40 தானே வரணும். 10 ரூபா சேர்த்து 50 ரூபா சொல்றீங்கன்னா கணக்கு தப்பு தானே? படிச்சவர்னு நீங்க நிரூபிச்சிட்டியனே. இது தெரியாம நான் ரோட்ல உட்கார்ந்திருக்கேன். 10 வச்சா 20, 20 வச்சா 50. சரியான மாங்காய் முடையனா இருக்கானே. காய்கறி போங்குது, கோட்டோட கோழிக்கறி வாங்குது. பைய பெருசா வச்சிருக்கேன், பணம் நிறைய வச்சிருப்பேன். அவருக்கு போலியம் கிராப்ல அமைக்கிற முடியுதேன். ஒன்று, 2, 3. 10 ரூபா. நீ ரொம்ப யோகக்காரனா இருக்கனே. 10க்கு 20, 20. அடடா, 100 ரூபாய்க்கா விட்டுருமே. சரி, இப்போ என்ன கட்டு போச்சு? அண்ணா 200. பத்து வச்சா 20, 20 வச்சா 50. அண்ணே, அந்த மல்லிகை சாமான் பில்லையாவது கொடுங்கண்ணே. சாமான் இங்கே போறலாம் அதில் தானே இருக்கு. கடன் சொல்லியாவது வாங்கிட்டு போயிடுவேண்ணே. டேய், காசு காலி ஆகி போச்சுன்னா கடையை மறைக்க கூடாது. தள்ளி உட்கார்றா. 10 வச்சா 20, 20 வச்சா 50. என்ன கணக்கு தப்பு தப்பா சொல்றீங்க? அவன் கரெக்டா தாயா சொல்றான், நம்ம தாயா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம். டேய் அண்ணே, கிளம்பு. யாருன்னு தெரியுதா? நம்ம ஊருக்காரங்களா இருக்காதுயா. அப்படி இருந்துச்சுன்னா நான் கண்டிச்சு வைக்கிறேங்கய்யா. தபார்,
உங்க நன்மை சொல்றேன், உங்க தலையிலே நீங்க மண்ணள்ளி போட்டுக்கிறாதீங்க. அப்ப நாங்க வரங்க ஐயா. போயிட்டு வாங்க. வரங்க ஐயா. ஓகே. அண்ணே, ஐயா சொன்ன அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது யாருன்னு தெரியுதா? வேற யாரு? எல்லாம் அந்த தர்மம் குரூப் தான். அண்ணே, இது இப்படியே போச்சுன்னா ஒன்று இன்ஸ்பெக்டர் கையால் நாம சாகணும், இல்லைன்னா நம்மளால இன்ஸ்பெக்டர் ஊரை விட்டு போகணும். எது நல்லது கெட்டதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க.